இனிய தமிழ் மக்களே, ஏய் நீ யாரா, எங்கடா சாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாராவுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். சாரா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில தோகை வச்சு விளையாட போறாரு, ஒரு இயக்குனரா பின்ன போறேன் அப்படின்னு கிளம்பி போயிருக்காரு. அவர் நாங்க வழி அனுப்பி வச்சிருக்கோம். வெள்ளித்திரையில ஒரு வெற்றி இயக்குனரா வர்றதுக்கு சாராவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இனிமே ஷோ பண்ண போறது நான் தான். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கங்க. ஃப்ரைடே ஃபேக்ட் அடுத்து இது ஒன்று ரிவ்யூ ரிப்போர்ட். ஃப்ரைடே ஃபேக்ட்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் ரங்கூன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஏஆர் முருகதாஸ் ஃபாக்ஸ் ஸ்டாரோட கை கோர்த்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய அசிஸ்டன்டான ராஜ்குமார் பெரியசாமியே படத்தை இயக்கியிருக்காரு. படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்றேன். கௌதம் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்காரு. முத்துராமலிங்கத்துக்கு அப்புறமா நடிக்கக்கூடிய படம் அப்படின்றதால படத்தை பயங்கரமா எதிர்பார்த்திருக்கோம். சனா ஹீரோவா நடிச்சிருக்காங்க. டானி உள்ளிட்டோர் கூட நடிச்சிருக்காங்க. படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் சந்திரசேகரும் விக்ரமும் சேர்ந்து போட்டிருக்காங்க. பாட்டெல்லாம் விஷால் சந்திரசேகர் தனியா, விக்ரம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே பேக்ரவுண்ட்லாம் பண்ணியிருக்காரு. பிரசன்னா எடிட் பண்ண, அனீஷ் கேமரா பண்ண. படம் இந்த வாரம் செம்மையா போயிட்டு இருக்கு. படம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபாலோஸ். ரங்கூன் படத்துக்கு இட்ஸ் பிரசாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரிவ்யூ சொல்லுவார் அப்படின்னு நம்பி ரொம்ப நேரமா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அவர் விளம்பரம் தான் சொல்லிட்டு இருந்தாரு. விளம்பரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ரிவ்யூக்குள்ள வந்தாரு. ஆச்சரியமா படத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் பேசினாரு. அவர் சொன்ன நல்ல விஷயம்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஒரு மேட்டர் ஒன்று பிடிச்சாரு பாருங்க செம்மையா. இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரான் ஷாட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண சினிமா ரசிகனுக்கு தெரியாது. ஆமா சார், உங்களை மாதிரி உலக ரசிகனால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த கேமராவை யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னிலேருந்து யாருக்காவது கேமரால ஏதாவது டவுட் இருக்கு, ஆரி ரெட் ஒன் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் இட்ஸ் பிரசாந்த். அவர் கேமராவை பத்தி புட்டு வச்சிருவாரு. இந்த கேமரா கண்டுபிடிப்பை தவிர பிரசாந்த் இந்த படத்தை பத்தி எல்லாமே நல்ல விதமா பேசியிருக்காரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு எல்லாத்த பத்தி பேசினவரு. ஹீரோயினுக்கு மட்டும் இறங்கி வாமா, இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. எங்க இறங்கி வரணும், எந்த இடத்துக்கு இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி சனா மக்பூல் கரெக்டா இறங்கி வந்துருவாங்க பிரசாந்த். அடுத்ததா ப்ளூ சட்டை மாறன். அவர் என்ன சொல்றாருன்னா, ரிவ்யூ ஆரம்பிச்சதுல இருந்து கம்மியா இருக்குப்பா அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொல்றாரு. ஆமா, என்ன கம்மியா இருக்குது, வாங்கினது ஏதாவது கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? மாறன் படத்துல பயங்கரமா ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோயினே தேவையில்லாம போட்டிருக்காங்க அப்படின்னாரு. ஹீரோயின் இல்லைன்னு வச்சுங்களேன், படத்துல ஒரு கிஸ்ஸின்னு வருது இல்ல, அதை பாத்தீங்களா? அந்த கிஸ்ஸினை எப்படி தெரியுமா எடுத்துருக்கணும்? கன்றாவியா இருக்குல்ல, நினைக்கவே முடியல. உங்களை வச்சு எடுத்தா எப்படி சார் இருக்கும்? அதனாலதான் ஹீரோயின் போட்டிருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்ததா தலைக்கு கண்ணாடி போட்டு ரிவ்யூ பண்ற கஷாயம் வித் பாஸ்கி. ஆமா, படம் எதை பத்தி பேசணும்? ரங்கூன் பத்தி தானே பேசணும். நீங்க எந்த படத்துக்கு விமர்சனம் பண்ணி வச்சிருக்கீங்க? அக்னி நட்சத்திரம். அதுலயே தெரியுது உங்க வயசு என்னன்னு. அக்னி நட்சத்திரம் பத்தி ரிவ்யூ பண்ண உங்கள்கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் சேமா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். ரங்கூன் ஏன் பேர் வச்சிங்க? அதுதான் உங்க டவுட்டு. ரிவ்யூ ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் ரங்கூன் ஏங்க வச்சிங்க, ரங்கூனே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ரங்கூனுக்கு போறாங்க, காசை தொலைகிறாங்க, இவ்வளோ காமிச்சும் ரங்கூன் வைக்க கூடாதுன்னா கஷாயம் வித் பாஸ்கின்னு ஏன் உங்க ஷோக்கு பேர் வச்சிங்க? கஷாயம் குடிக்கிறீங்களா ஷோல? இல்ல அப்புறம் ஏன் பேர் வச்சதுக்கெல்லாம் எதுக்கு பஸ் ஆராய்ச்சி? கௌதம் கார்த்தியோட நடிப்பை பத்தி பாஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, கௌதம் கார்த்தி அப்படியே நடிக்க வராருங்க, அதுக்குள்ள சீன் முடிஞ்சது அப்படின்றாரு. அதே மாதிரிதான் இவர் பேச வராரு, வளன்னு பேசினே வராரா, அதுக்குள்ள டேட்டாவே முடிஞ்சது. அவ்வளோ பெருசா பேசுறாரு. தயவு செஞ்சு அடுத்த ரிவ்யூல இருந்து கொஞ்சம் கம்மியா பேசுங்க. செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா கதையா சொன்னா நல்லா இருக்குங்க, ஆனா படமா பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்றாரு. நீங்க என்ன பண்ணுங்க, படம் ரிலீஸ் ஆகும்போது தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க, போய் டேரக்டர்கிட்ட கதை கேட்டு வந்துருங்க, சரியா இருக்கும். ஃபுல்லி ஃபிலிமி டெக்னிக்கலா உள்ள போயிட்டு இது நல்லா இருக்கு அடிக்கிட்டாங்க. ஓகே, நானும் அதான் ஃபீல் பண்ணேன். நல்லா இருக்கு, நீங்க பண்ணது நல்லா இருக்கு. படத்துக்கு ஆன்லைன் ரேட்டிங் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்து, டெக்கன் கிரானிக்கல் மாதிரியான பேப்பர்ஸ்லாம் 3.25 அப்படின்ற வரைக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. பிஹைண்ட் வுட்ஸ், இந்தியா கிளிட்ஸ் மாதிரியான வெப்சைட்ஸ் ஆவரேஜா 3 கொடுத்துருக்காங்க. ஃபாக்ஸ் ஸ்டார்ஸ் ஏஆர்எம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படம் ஒட்டுமொத்தமா 5.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாயிருக்கு. படத்துக்கு பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்னு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தமா படத்துடைய பட்ஜெட்னு பார்க்கும்போது 7.5 கோடி வருது. இந்த படத்துடைய வெள்ளிக்கிழமை நெட்டு மட்டும் 41,75,000. இந்த படத்துடைய சனிக்கிழமை நெட்டு 49 லட்சம். இந்த படத்துடைய ஞாயிற்றுக்கிழமை நெட்டு 55 லட்சம். ஒட்டுமொத்தமா 3 நாளோட நெட்டுன்னு பார்த்தா 1,45,75,000. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு ஷேர் அப்படின்றது 2 crores வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல இருந்து நம்ம பிசினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடுடைய பிசினஸ் மட்டும் 2 கோடி ரூபாய், எஃப்எம்எஸ்ல இருந்து ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் நடந்திருக்கு. ஆடியோவை சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க, இதன் மூலமா ஒரு 10 லட்சம் ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கு.
கேரளாலேருந்து ஒரு 5 lakhs-உம் கர்நாடகாலேருந்து ஒரு 5 lakhs-உம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தெலுங்குலேருந்து ஒரு 15 lakhs கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து டப்பிங் ரைட்ஸ் வழியாக ஒரு 20 லட்சம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபாக்ஸ் அப்படின்றதால இந்த திரைப்படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் மூலமா ஒரு 1 கோடி ரூபாய் எதிர்பார்க்கப்படுது. இதில் வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இந்த படத்துடைய பிசினஸ் அப்படின்றது 3 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரங்கூன் படத்துடைய வெர்டிக் அப்படின்னு பார்த்தா படத்துடைய டோட்டல் காஸ்ட் பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டியோட சேர்த்து 7 கோடியே 50 லட்சம். மொத்தமா பிசினஸ் அப்படின்றது சுமார் 3 கோடியே 85 லட்சம் ரூபாய். இதை வச்சு பார்க்கும்போது படத்துக்கு 3 கோடியே 65 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவுடைய நம்பிக்கை தரக்கூடிய பேர்களில் முருகதாஸ் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பேர். ஃபாக்ஸோட அவர் சேர்ந்து தயாரிக்கிறார் அப்படின் போது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ராஜ்குமார் அவருடைய அசிஸ்டன்ட் அப்படின்றது இந்த நம்பிக்கையெல்லாம் அதிகமாக்குச்சு. இருந்தாலும் கூட இந்த படத்துடைய ரிசல்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொறுப்போட எல்லாருமே இருந்திருக்கணும் அப்படின்றது தான். கௌதம் கார்த்திக் மாதிரியான ஹீரோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னைக்கு உணர்ந்துக்கணும். அது என்ன அப்படின்னா புதுசாக ஒரு ஹீரோ நடிச்சு வரக்கூடிய புது படம் 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் உருவாகக்கூடிய படத்துக்கும் கௌதம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோவுடைய படம் வருதுன்னா 2 படத்துக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. பேர் தெரியுது அப்படின்றத தாண்டி இவ்வளோதான் இருக்குது கலெக்ஷன் அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு நம்ம மாஸ் ஹீரோ ஆகணும் அப்படின்னு முன்னாடி ஃப்ளாப் படங்கள்லாம் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு தியேட்டருக்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது பண்ணாததுனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய சரிவை சந்திச்சிருக்கும் போது கௌதம் கார்த்திக் மாதிரியான ஆட்களும் சரி ஃபிலிம் மேக்கர்ஸும் சரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் இதுவே மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த வாரம் வெளிவந்திருக்க இன்னொரு படத்தோடைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் நான் தான் வருவேன். நான் உங்கள் ஃப்ரெண்டே முபஷிர். ஃப்ரைடே ஃபேக்ட் அடிச்சுட இது ஒன்று ரிவ்யூ ரிப்போர்ட்.